அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிட்டு, பெலிஸ்தரின் பிறப்புகள் நம்முடைய பையனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பழி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஒரு பெரிய, அந்த காலத்திலே 3000 பேர் உட்கார்றது மாதிரி ஒரு பெரிய மண்டபத்தை கட்டி வச்சிருந்திருக்காங்க. அதுல சந்தோஷம் கொண்டாடும்படியா பழி செலுத்தி, நம்ம பையனை நம்ம தேசத்தை கெடுத்தவனை நம்ம தேவன் தான் ஒப்பு கொடுத்துருச்சுன்னு அவங்க சந்தோஷம் கொண்டாடுறாங்க. சந்தோஷத்தின் மிகுதியினால அவனை கூட்டிகிட்டு அவனை டான்ஸ் ஆட சொல்றாங்க. அவனை வேடிக்கையை காமிக்க சொல்றாங்க. எல்லாரும் விருந்து சாப்பிட்றப்ப அங்கே அவன் சிம்சோன் கொஞ்சம் வேடிக்கை காமிக்கட்டும், ஏன்னா இவ்வளவு காரியங்கள்லாம் செஞ்சான்ல அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் அவன் என்ன செய்யறான்னு பாருங்க. 28வது வசனம், 27ல, அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளால் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிறப்புகளும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தரின் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு மிசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நின்ற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். 20 வருஷம் நியாய விசாரித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அந்த வேண்டுதல்ல, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஜீவனை தாங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருந்தா அந்த தூணை அசைச்சப்ப எல்லாம் இடிந்த அந்த இடி பகுதியில் அவனையும் கர்த்தர் காப்பாற்றி இருக்க முடியும். ஆனால் அவன் நான் மடியட்டும்னு அவன் கேட்டான். அதே போல் மடிந்து போனான். கர்த்தாவே தேவனே பலப்படுத்தும் அப்படிங்கிறப்ப கர்த்தர் அவனுக்கு மீண்டுமாக பலனை கொடுத்தார். அவன் 3000 பேர் உயிரோடு இருந்த கொன்றதை பார்க்கலாம், சாகிறப்ப செத்தவர்கள் அதிகம்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். இது நாள் வரைக்கும் அநேக காரியங்களில் தோத்து போய் இருந்தாலும், ஆண்டவரே நான் வெற்றி அடைய வேண்டும், நீர் என்னை பலப்படுத்தணுங்கிறப்ப கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார்.